பிரைஸ் தி லார்ட். விசேஷமா இந்த காலை வேளையில கர்த்தருடைய தேவனுடைய இரக்கத்தின் வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம், ஒரு சூரை செடியின் கீழே படுத்து கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, எலியா சூரச் செடியின் கீழே படுத்து கொண்டான். இந்த சூரச்செடியில படுத்து கொண்டு சோர்ந்து போய் உடைந்து போய் எல்லாம் இழந்தவனை போல, எல்லா கனத்தை இழந்தவனை போல பயத்தோட சோர்வுக்குள்ள போயிட்டான். இந்த எலியா சூரச்செடிகள் அடியில படுத்துட்டான். இன்னைக்கு அநேகம் நிறைய நேரங்கள்ல ஒரு சூரச்செடியோட உட்கார்ந்து நீங்க படுத்திருக்கிறீங்க. இந்த காலையில அதுதான் சொல்றாரு ஆண்டவரு. அநேகர் சூரச்செடியின் கீழே படுத்துட்டு நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்துல ஓடாம சோர்ந்து போய் உடைந்து போய் படுத்துட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை படுக்க வச்சிருக்குது. நீங்க சூரச்செடியில ஓட வேண்டி எழுந்து ஓட வேண்டிய நீங்க சூரச்செடிகளை படுத்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றா, எழுந்து நீ போஜனம் பண்ணு, நீ எழும்பு. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா வாசிங்கன்னா நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஒரு சூரச்செடியில படுத்திருக்கிறது போல சோர்ந்து போய் உடைந்து போய் எல்லாம் இழந்து ஆண்டவரை ஏன் என்று சொல்லி படுத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த ஏமாற்றம், ஏன் ஆண்டவர் இந்த தோல்வி, ஏன் ஆண்டவர் எதிர்நோக்கி ரொம்ப நாளா காத்திருக்கிற, என்னால முடியல, எப்படிதான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்கிறேன்னா, நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன். எழுந்து போஜனம் பண்ணுங்க, எழுந்து போஜனம் பண்ணுங்க. நீங்க நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்க நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க பயணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற, தேவனுக்காக எழுந்து ஓட வேண்டிய காலம் இதுவே. அதனால சோர்ந்து போய் உடைந்து போய் உட்கார்ந்துட வேண்டாம். ஆண்டவரே, ஏன் இந்த வாழ்க்கையில பாடு, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வியாதி சோர்வு பண்ணிருச்சா? பலவீன சோர்வு அடைய வச்சிருச்சா? சில பிரச்சனைகள் உங்களை உடைக்க வச்சிருக்குதா? இது மனிதர்கள் பேசிட்டாங்க, இவன் பேசிட்டான், என்னை கேவலப்படுத்திட்டா, நான் ரொம்ப மன வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறேன். என் மாமி அப்படி சொல்லிட்டாங்க, என் மருமகன் அப்படி சொல்லிட்டாங்க, நான் உடைந்து போயிட்டேன், என்னால முடியல, என் வாழ்க்கை கசப்பா இருக்குது, என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி சோர்ந்து கிடக்குறீங்களா? ஆண்டவரே, நான் நினைக்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, நான் வாழ்கிற ஏதோ வாழ்க்கை வாழ்றேன், என்ன ஆண்டவரே வாழ்க்கைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து போஜனம் பண்ணு. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால அந்த காலை வேளை சொல்றாரு, எழுந்து நீ போஜனம் பண்ணு. எழும்பு, உன் படுக்கையிலிருந்து எழும்பு, ஆவிக்குரிய துக்க நிலைமையில எழும்பு, தேவனுக்காக எழும்பு. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ சோர்ந்து போய் படுத்துட்டா, இந்த காலத்துல நீ இவ்வளவு பலவற்று போய் கிடக்குறீன்னா, வரப்போற நாட்கள் எப்படி நீ எழுந்து போக முடியும்? தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, எழும்புங்க. தேவனுக்காக பெரிய